நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Naga Bubbly Bubbly Maida, excellence in the field of culinary. பிரியாணி தவிர்க்க நினைக்கும் உணவே பிடித்து போகும் நிகழ்வு இதன் சிறப்பு. பிரியாணி ரசிகர்கள் விரும்பி செல்லும் ஒரு இடம்தான் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட். கேட்டவுடன் மனதில் எழும் பிரம்மாண்ட உணவகம் இங்கு கிடைக்கிற மட்டன் பிரியாணியை கண்டிப்பாக ருசி பார்க்க தூண்டும். மிகப்பெரிய ஏசி ரெஸ்டாரண்டாக நம் கண்முன் இருக்கும் இந்த உணவகத்தின் துவக்கம் எங்கிருந்து எப்படி வளர்ந்தது என்று பார்த்தால் சுவை இன்னும் சேர்ந்து கொள்கிறது. குறிப்பிட்ட குடும்பத்தின் பெண்களிடம் இருக்கிறது இதற்கான சூட்சமம். பெயர் காரணம் கொண்ட தலப்பாகை கட்டிய நிறுவனர் நாகசாமி நாயுடு தன்னோட வெத்தலைப்பாக்கு கடையை பிரியாணி கடையாக மாற்றுறதுக்கு அவர் மனைவியின் கைப்பக்குவம் மட்டுமே காரணம். வசந்தா நாகசாமி தயாரிக்கும் மசாலாவுடன் பிரியாணிக்கே உகந்த சீரக சம்பா அரிசியோட பக்குவமான சமைக்கும் முறையால திண்டுக்கல்ல இது பிரபலமாக ஆரம்பித்தது. ஒரு வீட்டின் பின்கட்டில் ஆரம்பிச்சு இந்த கடை இன்னைக்கு பல கிளைகளோட வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் ஒரு பெண்ணோட ரெசிபி. அடுத்த தலைமுறையிலும் இவர் மருமகள் பத்மாவதி அதே சுவையை தொடர்கிறார். ஒரே இடத்தில் தயாரிக்கப்படும் இந்த பிரியாணியின் மசாலா இதன் அனைத்து கிளைகளுக்கும் அனுப்பப்படுவது இவர்களின் இந்த வெற்றிக்கான முக்கியமான காரணம். இத்தனை தலைமுறை கடந்தும் தன் சுவையால் பிரியாணி ரசிகர்களை கட்டி போட்டிருக்கும் தலப்பாக்கட்டி தலைமுறை பெண்களுக்கு இந்த விருதை அளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. And Naga Bubbly Bubbly Maida excellence in the field of culinary goes to Mrs. Padmavati. சாதாரணமா சமையல் அறைகளில் அம்மாமார் செய்யக்கூடிய மசால் பொடியை எடுத்துட்டு போய் தேசிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க இவங்க. Congratulations. இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரெசிபி இருக்கும். ஆனால் அந்த ரெசிபி என்னங்கிறது நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ரெசிபி வச்சுருக்காங்க, அது யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் தலப்பாக்கட்டி பிரியாணி. மதுரை, திண்டுக்கல், திருச்சி இங்கெல்லாம் போனால் மாத்திரம் வந்து சில ஹோட்டல்ஸில் மட்டும் ஒரு மசாலா ஸ்மெல் வரும். அது எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி நம்மளால் திருப்பி செய்யவே முடியாது. நான் வந்து இந்த விருது வாங்குவேன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதோட வந்து என் கணவர் இறந்து 3 மாதங்கள் ஆகிறது. இருந்தாலும் இந்த விருது வந்து என் பையன் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். தன்னோட மகன் கையால் விருதை பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நான் வந்து இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே நான் உண்மையிலேயே சாப்பாட்டு பிரியை, அதனால தான் தேர்ந்தெடுத்துருக்காங்களோ என்னவோ தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, யார் ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றத விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மை தான். அதுலேயும் நான் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் திண்டுக்கல் ஷூட்டிங் போனேன்னா இவங்க கடைக்கு வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் பிரியாணிலாம் வாங்கி வச்சிருவார். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஊர், மறக்க முடியாதது. இவ்வளோ தான் கொடுப்பாங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு போய் நான் அவார்டு கொடுக்குறேன்னு உண்மையிலே பிரியாணியோடு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நான் திருப்பி பிரியாணி சாப்பிடுவேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சூப்பராக சொன்னீங்க மேம். அந்த சைஸ் இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது அருமையாக சொன்னீங்க. அதுக்கு தான் நிறைய கைத்தட்டல் நீங்கள் கிடைச்சது எங்களுக்கு. நாங்கள் ரிலேட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் சொன்னதோட. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச்.